குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்தோம், டார்வின் ஃபின்ச்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷன் நடக்கணும்னா எப்படிலாம் நடந்திருக்கலாம், அதுக்கு என்னென்ன மெக்கானிசம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ எவல்யூஷன், அதாவது ஸ்மால் லெவலில் ஏற்படக்கூடிய மாற்றம், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் வித்தின் எ பாப்புலேஷன். ஒரே பாப்புலேஷனுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மைக்ரோ எவல்யூஷன். Allele frequencies is a population may change due to 4 fundamental forces of evolution such as natural selection, genetic drift, mutation and gene flow. ஸோ இந்த மைக்ரோ எவல்யூஷன் நடக்கணும்னா எதனாலலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷனால், இயற்கையோட தேர்வுனால் நடந்திருக்கலாம். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஜீனோட மாற்றத்தினால நடந்திருக்கலாம். மியூட்டேஷனுங்கிறதும் சடன் சேஞ்சஸ் அக்கர் இன் த ஜீன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஜீன் ஃப்ளோ, ஜீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோவாகி போகிறனால எவல்யூஷன் நடந்திருக்கலாம். ஸோ இந்த 4 மெக்கானிசமும் எவல்யூஷனோட மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது யாருன்னா நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கையோட தேர்வு. இட் அக்கர்ஸ் வென் ஒன் அல்லீல் makes an organisms more or less fit to survive and reproduce in their given environment. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு அல்லீல், ஒரு அல்லீல்னா கேரக்டர், ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா. காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் அல்லீல் மேக் அன் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர் லெஸ் ஃபிட் டு சர்வைவ் டு ரீப்ரொடியூஸ் இன் த கிவன் என்விரான்மெண்ட். அவனால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை தேர்வு செய்கிற அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த அளவு தான் அதோட ஜீனில் பதிவாயிருக்கும். இஃப் அன் அல்லீல் ரெடியூஸ் ஃபிட்னஸ், அப்போ அந்த அல்லீல் அந்த என்விரான்மெண்ட்டுக்கான ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கும் பொழுது the frequency tend to drop from one generation to the next generation. ஆல்ரெடி அவன் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கான் அவன் கேரக்டர். இப்போ அவன் ஃபர்தராக அடுத்த ஜென்ரேஷன் போகும் பொழுது அவனோட ஃபிட்னஸ் என்ன ஆகிட்டு போகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிட்டு போகுமோ தவிர அவனோட ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில். சரிங்களா. இப்போ ஒரு வெப்பம் இருக்குது, இல்லை ஒரு பனிப்பொழிவு இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய உயிரினங்கள் அதிகமான பவர் இருந்தது அப்படின்னா அது அந்த ஹீட்டையோ இல்லை கெமிக்கல் என்விரான்மெண்ட்டையோ இல்லை கோல்டு என்விரான்மெண்ட்டையோ தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்து வாழும். இன்கேஸ் அதோட லெவல் கம்மியாக இருக்குது, அதை ஏற்றுக்கிற அளவு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜென்ரேஷன், அதோட வருங்கால சந்ததியினருக்கும் அந்த அளவு எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வாழ்கிற அளவுக்கு அவங்க பாடியில் கெப்பாசிட்டி இருக்காது அப்படின்றது இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த எவல்யூஷனரி பாத் ஆஃப் த கிவன் ஜீன். Example, how its allele change in frequency in population across generation may result from several evolutionary mechanisms. So acting as ones. For example, one gene allele frequency might be modified by both gene flow and genetic drift for another gene. Mutation may be produced new allele that is favored for natural selection. So இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் அடுத்த ஜென்ரேஷனில் வர அவனோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே வரும் பொழுது மேபி ஒரு சேஞ்சஸ் நடக்கிறனால, அது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னாலேயோ இல்லை மியூட்டேஷன்னாலேயோ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா புதுசான அல்லீல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லீல் அப்படின்னாவே ஜீன், இல்லைனா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கக்கூடிய ஜீனை தான் நம்ம அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஜீனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அந்த நேச்சுரல் செலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னோட கேரக்டரை அதை என்ன பண்ணிக்கணும், ஃபிட்னஸை ஏற்படுத்திக்கும். ஸோ செலெக்ஷன், தேர் ஆர் மெயின்லி 3 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் ஒன்று, டைரக்ஷனல் செலெக்ஷன், டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். செலெக்ஷன்லேயே 3 டைப்பு: ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன், டைரக்ஷனல் செலெக்ஷன் அண்ட் disruptive selection. So first one, stabilizing selection. This type of selection operates in the stable environment. The organisms with average phenotype survive
whereas the extreme individual from both the ends are eliminated. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் ஒன்று கொடுத்துருப்பாங்க இருங்க. ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் அப்படிங்கும்போது போத் ரெண்டுமே அதாவது ஸ்டேபிள் பண்ணியிருக்கும், என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஆர்கானிசம் சர்வை ஃபீனோடைப்பிக்கலி சர்வை. ஃபீனோடைப்னா உடல் தோற்றத்தளவில் அது வந்து சர்வை. வேறஸ் த எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவல்ஸ் அப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக எந்த இது வந்தாலும் என்விரான்மெண்ட் கிளைமேட்டிக் வந்தாலும் தாங்குகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கிளைமேட்டில் இருக்கிற அளவுக்கு சர்வை பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பீஷியேஷன் பட் ஃபீனோடைபிக் ஸ்டெபிலிட்டி இஸ் மெயின்டைன் வித்தின் த பாப்புலேஷன் ஓவர் ஜென்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், measurements of sparrows that survive the storm cluster around the mean, the sparrow that failed to survive the storm cluster around the extremes of the variation. அதாவது இப்போ ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் வாழக்கூடிய 2 விதமான ஸ்பேரோஸ் இருக்குன்னா, ஒரு ஸ்பேரோ வந்து அந்த புயலையும் தாண்டி அந்த புயலோட சுற்றுலையும் வளைஞ்சு கொடுத்து பறந்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், சர்வை பண்ணிக்கும். அதில் யார் வந்து ஃபெயில்ஸ் டு சர்வை, யாரால் வந்து அதை தாக்கு பிடிச்சி பறந்து வளர முடியாதோ அவனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபெயில்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவன் அந்த இனம் என்ன ஆகி போயிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன். ஸ்டெபிளைசிங் செலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து சர்வை பண்ணுறதுக்கு அது எந்த என்விரான்மெண்ட்டாக எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்லேயும் அந்த இண்டிவிஜுவல் வந்து சர்வை பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவன் சர்வை பண்ணுவான். இல்லை அது முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் முடியாதவன் என்ன பண்ணிடுவான்னா ஃபெயில் டு சர்வை, அது வந்து அந்த இடத்துல இருந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இனம். ரெண்டாவது டைரக்ஷனல் செலெக்ஷன். த என்விரான்மெண்ட் விச் அண்டர்கோஸ் கிராஜுவல் சேஞ்ச் இன் சப்ஜெக்டட் டு டைரக்ஷனல் செலெக்ஷன். திஸ் டைப் ஆஃப் செலெக்ஷன் ரிமூவ் த இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த அதர் எண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு டைரக்ஷனில் வந்து நல்லா சர்வே பண்ணக்கூடியவனாக இருக்கலாம் ஒருத்தன் வந்து சர்வே பண்ண முடியாதவனாக இருக்கலாம். அப்போ முடியாதவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்ன பண்ணுறான், டைரக்ஷனை அவன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சைஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பேரோ. போத் மேல் அண்ட் ஃபீமேல் லுக் alike externally but different in the body weight. Female shows directional selection in relation to the body weight. இப்போ என்ன பண்ணிக்குவோம், ஸ்பேரோவில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபீனோடைப்பிக்காக புறத்தோற்றத்தில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அது பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா மேலை விட ஃபீமேல் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் வந்து கூடுதலாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறேன், போத் மேல் அண்ட் ஃபீமேல் லுக் லைக் எக்ஸ்டர்னலி வெளிப்புற தோற்றத்தில் பட் டிஃப்ரெண்ட் இன் பாடி வெயிட். ஸோ ஃபீமேல் ஷோஸ் த டைரக்ஷனல் செலெக்ஷன் இன் ரிலேஷன் டு பாடி வெயிட். ஸோ அவன் என்ன பண்ணிக்கிறான், அவனுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கிறான்னா டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைரக்ஷனல் செலெக்ஷன். டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் அப்படின்னும் பொழுது when homogeneous environment changes into heterogeneous environment, this type of selection operational, the organisms of both extreme phenotype are selected where individual with average phenotype are eliminated. ஆவரேஜாக இருக்கிற ஃபீனோடைப் என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்கிறவன் என்ன ஆயிடுவான், சர்வை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ திஸ் ரிசல்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த பாப்புலேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது 2 பக்கமுமே போயிடுறாங்க. இவங்க பாருங்கள், ஸ்டெபிளைசிங் இதோடது வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது, அதாவது ஃபிட்னஸ் கம்மியாக இருக்குது, எப்படி இருக்குது, இதோட ஜென்ரேஷன் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ஷனல் சேஞ்சஸ்ங்கும் போது மேல் வந்து ஃபீமேலை விட வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இதோட இது வந்து அதிகமாக சர்வை பண்ணுற கெப்பாசிட்டி இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஆகுது. பீக் ஷிஃப்ட் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பீக் வந்து ஷிஃப்ட் ஆகுது, இது அதிகமாக சர்வை பண்ணுற மாதிரி. இதில் என்ன பண்ணுறோம், டிஸ்ரப்டிவ் அப்படிங்கும்போது ரெண்டுமே இங்கே இதுதான் பீக்கு, சென்டர் பீக்கு இங்கே தான் வாழக்கூடியது. அதோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிக்குதுன்னா மூவ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷனில் 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இல்லைங்களா. நேச்சுரல் செலெக்ஷனில் 3 டைப் பார்த்துட்டோம். அடுத்தது ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்.
ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு, ஜெனட்டிக் ஃப்ளோ ரெண்டுமே இதில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜெனட்டிக் ஃப்ளோ. Movements of gene through gametes or movements of individual in and out of population is refers to genetic flow. அதாவது ஒரு ஜீன் வந்து கேமிட்டில் இருந்து மூவ் ஆகி போகுது. அதாவது மூமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இம்மைக்ரேஷன், அதுக்குள்ளேயே அந்த இனத்துக்குள்ளேயே மைக்ரேஷன் ஆகிறது. அண்ட் அவுட், எமிக்ரேஷன், அடுத்த இடத்துல தன்னோட்டிலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு போகுது அந்த ஜீன். ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் ஜீன் ஃப்ளோ. ஸோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் கேமெட்ஸ் தட் என்டர் த பாப்புலேஷன் மே ஹாவ் நியூ அல்லீல் ஆர் மே பிரிங் அன் எக்ஸிஸ்டிங் அல்லீல். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ்ட்டு இருக்கிற ஜீன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இம்மைக்ரேஷன். அதே வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வரும்பொழுது அது எமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. So the organisms and gametes that enter the population may have new allele or may bring in existing allele, but in different population than those already in the populations. So gene flow can strong agents of evolution. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கும், ஒரு ஜென்ரேஷனில் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு டெஃபினட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஜீன் வந்து போயிருக்கு. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஜீன் ஃப்ளோ, மைக்ரேஷன். இங்கே இந்த பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், இந்த கேரக்டர் வந்து மைக்ரேஷன் ஆகி ஒரு இடத்துல இருந்து, மைக்ரேஷன்னா போகிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேரக்டர் இது ஒரு 2 டிவிஷன் இருக்கக்கூடிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் வாழக்கூடிய இந்த அனிமல்ஸோட கேரக்டர் எங்கே போக வாய்ப்பு இருக்குது, அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எதனால அப்படின்னா ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்ஷன்னால் 2 இணைஞ்சு அதோட கேரக்டர் இங்கே போகிறதுக்கும் இதோட கேரக்டர் இங்கே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஜீன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இன் விச் அல்லீல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச் ஓவர் ஜென்ரேஷன் டியூ டு சேஞ்ச் sampling error. Genetic drift occur in all population size, but its effect are strong in small population. இது வந்து சின்ன பாப்புலேஷனில் இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டுங்கிறது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இட் மே ரிசல்ட்ஸ் இன் லாஸ் ஆஃப் சம் அல்லீல் அண்ட் ஃபிக்ஸேஷன் ஆஃப் அதர் அல்லீல். ஒரு சில கேரக்டர் அழிஞ்சு போகலாம், ஒரு சில கேரக்டர் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னால் நிலைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஏஏஏஏ இது ஒரு கேரக்டர் அல்லீல், ஸ்மால் ஏங்கிறது ஒரு அல்லீல், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்றது ஒரு அல்லீல். இப்போ இதில் இனப்பெருக்கம் நடந்து 3 repeats gives rise to offspring. அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ஏ வந்து 0,0, ஃப்ரீக்வன்சி ஸ்மால் ஏ வந்து 1.0. அப்போ இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த கேரக்டர் வந்து இந்த 3 கேரக்டர்லேருந்து இந்த கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகி போயிருக்கு. இந்த மாதிரி போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். சரிங்களா? ஸோ ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் கேன் ஹாவ் மேஜர் எஃபெக்ட் வென் த பாப்புலேஷன் இஸ் ரெடியூஸ்ட் இன் சைஸ் பை நேச்சுரல் டயாஸ்டர் due to bottleneck effects, or when the small group of population split from the main population to form a new colony due to founders effects. அதாவது நிறைய பாப்புலேஷனில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் மட்டும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாப்புலேஷன் ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பாட்டில் எப்படி பெருசாக இருக்குது அடியில், அப்படியே வர 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 நுனி பகுதியில் என்ன ஆகிடுது, சுருங்கி போயிடுது. அது மாதிரி தான் பாப்புலேஷன் நிறைய இருந்தாலும் அது வெளியில் வரும் பொழுது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும் பொழுது அதோட அளவு என்ன ஆகுதுன்னா சுருங்குது. கேரக்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர்ஸ் கேரக்டர் மட்டும்தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டு அண்ட் ஜெனட்டிக் ஃப்ளோ. நெக்ஸ்ட்டு மியூட்டேஷன் பற்றி நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே ஃபுல்லாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. மியூட்டேஷன் அப்படிங்கிறது சடன் சேஞ்ச் அக்கர் இன் த ஜீன் சீக்வன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். The mutation is the original sources of all genetic variations. Mutation rate for most organisms flow. Hence, new mutations on allele frequency from one generation to next usually not large. மியூட்டேஷனுங்கிறது அதிகமாக நடக்க வாய்ப்பு கிடையாது.
ஏதாவது ஒரு அல்லீலில் ஒரு ஜீனில் மட்டும்தான் அது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 or 2ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது எப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து டெஃபினட்டாக நியூவாக ஒரு ஆர்கானிசம்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லலாம், மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். ஒரு எவல்யூஷன் நடக்கணுன்னா அதோட மெக்கானிசம்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, நேச்சுரல் செலெக்ஷன்னால் எவல்யூஷன் நடந்திருக்கலாம், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னால் எவல்யூஷன் நடந்திருக்கலாம், ஜெனட்டிக் ஃப்ளோனால் எவல்யூஷன் நடந்திருக்கலாம், மியூட்டேஷன்னால் எவல்யூஷன் நடந்திருக்கலாம். ஸோ இந்த 4 மெக்கானிசமை யூஸ் பண்ணி எவல்யூஷன் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும். பரிணாம வளர்ச்சி அப்படின்றது புதுசாக ஒரு ஆர்கானிசம் தோன்றுனது அப்படிங்கிறது இந்த 4 ப்ராசஸ்னால தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.